மக்களே நான் உங்க விஜய் ஆதிஷ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்றத பாத்தீங்கன்னா, இன்னைக்கு பஞ்சாப் அண்ட் பெங்களூர் மேட்ச் வந்து நடக்க போகுது. சோ இந்த ரெண்டு டீம்ஸும் எப்படி இருக்காங்க, எந்த மாதிரியான சேஞ்சஸ் இன்னைக்கு மேட்ச்ல பண்ணோம் அப்படின்றத பத்தி பார்ப்போம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா விதமான ஐபிஎல் அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? சோ ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள வந்து போயிடலாம். சோ என்ன விஷயம் அப்படின்றத பாத்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டா வந்து ரெண்டு டீமும் வந்து செம்ம ஃபார்ம்ல வந்து இருக்காங்க. சோ சேஞ்சஸ் அப்படின்றத வந்து பார்ப்போம். அண்ட் அதுக்கு முன்னாடி ரெண்டு டீமோட பிளேயிங் லெவன் நான் சொல்ல மாட்டேன். ஒரு சின்ன சேஞ்சுக்கு இன்னைக்கு இந்த ரெண்டு டீம் என்ன மாதிரியான பிளேயிங் லெவன் வச்சுக்க போறாங்க அப்படின்னு ரெண்டு டீமோட பிளேயிங் லெவனையும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் பெஸ்ட் பிளேயிங் லெவனை நான் கமெண்ட்ல வந்து பின் பண்ணி வைக்கிறேன். ஓகேவா? ஸோ ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள வந்து போயிடலாம். என்ன விஷயம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம தலைவன் டிம் டேவிட் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது ஆர்சிபிக்கு. ஸோ டிம் டேவிடுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ரொமாரியோ ஷெப்பர்ட் தான் வந்து அந்த ரோல் வந்து சூப்பராக எடுத்து பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக ரொமாரியோ ஷெப்பர்டை வந்து உள்ளே கொண்டு வந்துடலாம். தயவு செஞ்சு தலைவனை வந்து ஒரு ஆல்ரவுண்டராக ட்ரீட் பண்ணி 4 ஓவர் கொடுக்குறேன்றதை மட்டும் கொடுத்துறாதீங்க. பேட்டிங்கில் சூப்பராக வந்து பண்ணுவார். பட் பவுலிங் அப்படின்னு வந்து வரும்போது ஒரு சில டைம் கிளிக் ஆகும். பட் மெஜாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அவர் அடிச்ச ரன்ஸ் வந்து கொடுத்துருவார். ஸோ ரொமாரியோ ஷெப்பர்டை வந்து ஒரு பியூர் பேட்டராக வந்து ட்ரீட் பண்ண நல்லா இருக்கும். மேபி ஒரு ரொட்டேஷனுக்கு மேபி ஒரு ஓவர் ரொம்ப கஷ்டப்பட்டா ஒரு 2 ஓவர் வந்து கொடுங்க. மற்றபடி வந்து அவர் வந்து ஒரு பேட்டராக பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். அண்ட் அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கன்ஃபியூஷனாகவே இங்கே என்ன இருக்க போகுது அப்படின்னா, லிவின்ஸ்டன், ஹேசல்வுட், துஷாரா. ஏன்னா துஷாராவும் ரீசெண்ட் டைம்ஸில் சூப்பராக பண்ணியிருக்காரு. அண்ட் நம்ம ஹேசல்வுட் வந்து இந்த சீசன் ஆர்சிபிக்கு வந்து என்ன பண்ணியிருக்காருன்றது நமக்கே வந்து தெரியும். அண்ட் லிவின்ஸ்டன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கன்சிஸ்டன்ட் அப்படின்றத தாண்டி ஏதாவது ஒரு மேட்ச் அடிப்பார். ஆனால் ஒரு கொலை மாசா வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்டு போயிடுவார். இப்போ நம்ம அந்த பிளேயிங் 11 அப்படின்னு எடுத்து அந்த 4 ஓவர்சீஸ் பிளேயரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக பில் சால்ட் வந்து வந்துருவார். ஓகேவா? பில் சால்ட்டை தாண்டி உங்களுக்கு வந்து ரொமாரியோ ஷெப்பர்டும் வந்து நம்ம பிளேயிங் லெவலில் வச்சிருக்கோம் அப்படின்னும் போது ஸோ உங்களுக்கு வந்து ஒரு புவியோட சேர்ந்து போடுற இன்னொரு பவுலராக யார் இருக்க போகிறாங்க? கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு துஷாரா ரீசெண்ட் டைம்ஸில் நல்லா பண்ணிட்டு இருக்கும்போது அவர் நம்ம டக்குன்னு வந்து வெளில உட்கார வச்சிட முடியாது. அண்ட் ஹேசல்வுட் இந்த சீசன் ஃபுல்லாக நல்லா பண்ணியிருக்காரு. அவரும் இது பண்ண முடியாது அப்படின்னும் போது மேபி இங்கே லிவின்ஸ்டன் வந்து கொஞ்சம் கன்சிஸ்டண்ட்டாக, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பிளேயர் தான். பட் ஸ்டில் அந்த ஒரு கன்சிஸ்டன்சி, அதுவும் இந்த சீசனோட அந்த ஃபார்ம் அப்படின்லாம் பார்க்கும்போது மேபி ஐ வில் கோ ஃபார் நூவன், துஷாரா அண்ட் ஹேசல்வுட். இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா பிளேயிங் லெவலில் வச்சுட்டு பவுலிங்கை கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங் பண்ணிவிடுவேன். ஏன்னா நீங்கள் பிபிகேஎஸை பார்த்தீங்க அப்படின்னா பேட்டர்ஸ் செம்மையாக இருக்காங்க. பட் பவுலர்ஸ் கம்பேர் டு ஆர்சிபி கொஞ்சம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீக்காக தான் இருக்காங்க. நல்ல பவுலர்ஸ் தான். பட் கம்பேரிட்டிவ்லி சொல்லணும் அப்படின்னா ஆர்சிபியோட பவுலர்ஸ் வந்து சூப்பராக இருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான சேஞ்சஸை வந்து பண்ணிவிட்டு மேபி ஒரு இந்தியன் பேட்டரோ பவுலரோ அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளேயிங் லெவனை வந்து இந்த இம்பேக்ட் பிளேயரை வச்சு எப்படி செட் பண்ண முடியுமோ, அதாவது இந்த டாஸ் போட்டு பேட்டிங் பவுலிங் எப்படி சூஸ் பண்ணுறாங்களோ இம்பேக்ட் பிளேயரை அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணிவிட்டு இன்னொரு பேட்டரோ பவுலரோ உள்ளே கொண்டு வரலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபிக்கு வந்து சொல்கிறேன். அண்ட் பஞ்சாபை பொறுத்தவரை எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு சேஞ்சை மட்டும் பண்ணுங்க. அதாவது என் தலைவன் யுஷ்வேந்திர சகலை கொண்டு வாங்க. ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ஆர்சிபி மாட்டுறது எங்கே மாட்டுவாங்கன்னா ரைட் ஹேண்டட் பேட்டர்ஸாக வந்து வச்சிருக்காங்க கண்டினியூஸாக. ஸோ ஒன்லி நீங்கள் வந்து ஒரு ரைட் ஹேண்டட் பேட்டர்ஸாகவே லிஸ்ட்டில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னும் போது மேபி அவங்க குர்னால் பாண்டியாவை இன்பிட்வீனில் அனுப்பலாம். பட் அதெல்லாம் தாண்டி நீங்கள் வந்து ஒரு சகலை இறக்குனீங்க அப்படின்னா ஸ்பின்னை நல்லா விளையாடுறது பட்டிதார் மட்டும்தான். அண்ட் மற்றவங்களாம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. டக்கு நீங்கள் ஸ்பின்னர்ஸ் வந்து இறக்கிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன சொல்லுவேன்னா, கண்டிப்பாக நீங்கள் வந்து கொண்டு வர வேண்டிய பிளேயர் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது யுஷ்வேந்திர சஹல். ஓகேவா? ஸோ அண்ட் அதே மாதிரி இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆர்சிபி என்ன பண்ணணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, இருங்க நான் பொதுவாக வந்து ரெண்டு டீமை பற்றி சொல்லிடுறேன். ஸோ இங்கே நம்ம வந்து பஞ்சாப் அப்படின்னு பார்க்கும்போது எல்லா பேட்டர்ஸுமே வந்து சூப்பராக வந்து கிளிக் ஆகிருக்காங்க. அதுலேயும் அவங்க டாப் 3 பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே 400 ரன்னுக்கு மேலே இந்த சீசன் வந்து அடிச்சிருக்காங்க. அண்ட் அந்த டாப் 5-6 பேட்டர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா 150 மேலே ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்காங்க. விச் இன்க்ளூட் மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ் ஆஸ் வெல். அவர் என்னதான் இந்த சீசன் 200 ரன் அடிக்கல அப்படின்னாலுமே அவர் வந்து ஒரு 150 ஸ்ட்ரைக் ரேட் பக்கம் வச்சிருக்காரு அப்படின்னும் போது அது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பேட்டர்ஸுமே சூப்பராக வந்து கிளிக் ஆகிருக்காங்க. ஸோ யாருமே வந்து டிபெண்ட் பண்ணி இந்த மேட்ச் இவர் தான் வந்து இருக்கணும் அப்படின்னு கிடையாது. அண்ட் உங்களுக்கு வந்து 3 டவுன் 4 டவுனில் வர ஸ்ரேயஸ் ஐயரே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீசன் வந்து 50 வந்து ஆவரேஜாக வந்து வச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 50 வந்து ஆவரேஜாக வச்சிருக்காரு. 500 ரன் வந்து அடிச்சிருக்காரு இந்த சீசனில். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாப் 3 செம்ம ஃபயராக வந்து இருக்கு. அண்ட் எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஃபார்மில் தான் இருக்காங்க. பட் ஒரு ட்ராபேக் என்ன அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் கொஞ்சம் கம்மியாக இருப்பாங்க. ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3-4 அன்கேப்டு பிளேயர்ஸ் வந்து ஆடுறாங்க அப்படின்னும் போது கொஞ்சம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் இருக்கும். பட் கேப்டன்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து முட்டு கொடுக்கும் அப்படின்ற வந்து சொல்லலாம்.
அண்ட் ஆர்சிபி அப்படின்னு பார்க்கும்போது இங்கே ஆர்சிபிக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஒரு விராட் கோலியை சொல்லலாம், ஹேசல்வுட்டை சொல்லலாம், புவியை சொல்லலாம், கிருணால் பாண்டியா சொல்லலாம். அண்ட் ஒரு நல்ல இன்டர்நேஷ்னல் பிளேயர் அண்ட் நம்ம இங்கிலாந்துக்கு வந்து சூப்பராக வந்து பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நம்ம பில்சால் லாஸ்ட் சீசன் கூட ஐபிஎல்ல சூப்பராக வந்து பண்ணார். அவருமே வந்து இருக்கார் அப்படின்னும் போது எஸ் இது வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் சைடாக வந்து தெரியுது. எக்ஸ்பீரியன்ஸ்டு சைடை தாண்டி இவங்க வந்து இன்றைக்கி வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விராட் கோலி கண்டிப்பாக ஒரு 10 ஓவர் ஆச்சு நல்ல பேட்டிங் வந்து பண்ணியே ஆகணும். ஃபஸ்ட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் ரன்ஸை பார்த்து அடித்தாலும் ஒரு 10 ஓவருக்கு அப்புறம் நீங்கள் பொலன்னு பொழக்கணும். ஆனால் அந்த 10 ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டாக ரன்னு கம்மியாக பாலில் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல ரன்ஸ் வந்து அடிச்சுட்டு விராட் கோலி ஒரு 10 ஓவர் இருந்தால் ஆர்சிபிக்கு ஒரு பெரிய எட்ஜ் வந்து இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மேட்ச் ஒவ்வொருத்தங்க ஜெயிச்சு கொடுத்துருக்காங்க. ஒரு மேட்ச் கிருணால் பாண்டியா ஜெயிச்சு கொடுத்துருக்காரு பேட்டிங்கில், ஒரு மேட்ச் திஜய் சர்மா வந்து ஜெயிச்சு கொடுத்துருக்காரு, ஒரு மேட்ச் வந்து டிம் டேவிட் ஜெயிச்சு கொடுத்துருக்காரு, ஒரு மேட்ச் வந்து ஹேசல்வுட் அவரோட இதை கொடுத்து ஒரு பவுலிங் வந்து அவ்வளோ இது பண்ணி ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. ஸோ ஒவ்வொரு மேட்சும் ஒவ்வொருத்தங்க தான் ஆடுறாங்க அப்படின்னும் போது நம்ம வந்து கொஞ்சம் ஒரு சில பிளேயர்ஸ் டிபெண்ட் பண்ணி தான் ஆகணும். நம்ம விராட் கோலியை வந்து இவ்வளோ மேட்ச் இவ்வளோ ஓவர்ஸ் வந்து ஆடணும் அப்படின்றது வந்து பார்க்கணும். இன்கேஸ் விராட் கோலியோட விக்கெட் டக்குன்னு ஏர்லியானா போகுது அப்படின்னா பத்திதர் வந்து அந்த ஒரு பொறுப்பை எடுத்துக்கிட்டு அவர் வந்து ரொம்ப நாள் லாங்காக வந்து பேட்டிங் ஆடணும், பார்த்து அந்த இன்னிங்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா மயங்க் அகர்வால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீசனில் லேட்டாக தான் வந்து ஜாயின் பண்ணார். நீங்கள் வந்தோடனே அவர்கிட்ட வந்து ஒரு டீசென்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்துட்டீங்க. பட் அது எல்லா டைமுமே வந்து அவர் மேலே ப்ரெஷர் இல்லாமல் அப்படி இப்படின்னு பார்க்கணும் அப்படின்னும் போது கொஞ்சம் லைட்டாக இது இருக்கும். பட் மயங்க் அகர்வாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர் தான். ஸோ எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரையும் ஆர்சிபி வந்து சூப்பராக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான சேஞ்சஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லலாம். பட் ஸ்டில் பேட்டிங் பிச்சு தான் வந்து இன்றைக்கி வந்து நம்ம 2 டீம்ஸும் ஆட போகிறாங்க. ஐ திங்க் மொஹாலின்னு நினைக்கிறேன். முல்லன்பூர் வந்து பஞ்சாபோட ஹோம் கிரவுண்டு. ஸோ பஞ்சாபுக்கு வந்து அங்கே ஒரு எட்ஜ் வந்து இருக்கும். ரெண்டாவது ஒரு நல்ல பேட்டிங் பிச் அப்படின்னும் போது பேட்டிங் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு பஞ்சாபுக்கு வந்து ஒரு நல்ல எட்ஜ் வந்து இருக்குது. ஏன்னா அவங்க பேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா டாப் 6-7 வந்து சூப்பராக வந்து ஆடுறாங்க. அதுக்கப்புறம் வர ஒரு சஷாங்க் சிங்கா இருக்கட்டும் எல்லாருமே வந்து சூப்பராக வந்து பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பேட்டர்ஸாக. ஸோ பேட்டர்ஸுக்கு ஏற்ற மாதிரினா பிபிகேஎஸ் தான் வந்து இருக்கும். பட் அடுத்த வீடியோ கண்டிப்பாக வந்து எந்த டீம் வந்து இன்னைக்கு ஜெயிக்க போகுது அப்படின்றத பற்றி ஒரு நல்ல வீடியோ வந்து போட்டுருவோம். அது நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி செக் பண்ணிட்டே இருங்க. இந்த வீடியோ போட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ அடுத்து எந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு வேணும், எதை பற்றி அனலைஸ் பண்ணி வீடியோ போடணுன்றது கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.